என்ன சடனா வந்திருக்கீங்க? ஏன் என் தம்பி வீட்டுக்கு வரத்துக்கு உங்ககிட்ட கேட்டுதான் வரணுமா? இல்லக்கா, திடீர்னு வந்திருக்கீங்களே. முன்னாடியே ஏதாவது சொல்லியிருந்தா சமைச்சிருப்பேனேன்னு சொன்னேன்க்கா. வேற எதுவும் இல்ல. ஆமா, உனக்கே என் தம்பி தான் சமைச்சு போட்டுட்டு இருக்கான். ஐயோ அக்கா, நான்லாம் சமைக்க சொல்லக்கா. அவரா ஏதோ சும்மா சமைச்சாரு, அவ்வளவுதான். ஓ, உனக்கு கல்யாணம் பண்ணது பத்தாதுன்னு என் தம்பி உனக்கு சமைச்சு வேற போடணுமோ? என் தம்பி பார்த்தா உனக்கு என்ன வேலைக்கார மாதிரி தெரியுதா? தாரா, வாங்க, நல்லா வளர்த்திருக்கீங்க உங்க பொண்ண. சோறாக்க தெரியல, ஒரு வேலை கூட பார்க்க தெரியல. இல்லம்மா. அ, அவ எல்லா வேலையும் பாப்பா. இன்னைக்கு ஏதோ உடம்பு முடியலன்னு சொன்னா, அதனால தான் நானே வந்தேன். ஆமா ஆமா, இல்லைன்னா மட்டும் உங்க பொண்ணு வேலை செஞ்சு கிழிச்சிருவாங்க. இங்க எல்லா வேலையும் செய்யறது என் தம்பி தானே, சோறாக்குல இருந்து துணி துவைக்கிற வரையும். நான் அவகிட்ட என்னன்னு கேக்குறேன். இனிமே எல்லா வேலையும் அவ கரெக்டா பாத்துருவாமா. எனக்கு என்னமோ இது சரி வர மாதிரி தெரியல. அம்மா, நீங்க உட்காருங்கம்மா. என்னடி ஆச்சு? இவே இந்த கத்து கத்தி போறா. அது ஒண்ணும் இல்லம்மா. எனக்கு கொஞ்சம் உடம்பு டயர்டா இருந்துச்சுன்னு தூங்கிட்டேன். அதனால இனியாவே எழுந்துச்சு சமைச்சு வச்சுட்டு போயிட்டாரு. அதான் இவ்ளோ பேசிட்டு இருக்காங்க. இத பாரு தாரா, இது ஒண்ணு நம்ம வீடு கிடையாது. புரியுதா? உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, வலி இருக்குதோ இல்லையோ, எல்லா வேலையும் நீ தான் இழுத்து போட்டு செய்யணும். அது இல்லாம எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் போயாகணும்மா. இந்த பாரு, அம்மா கிட்ட கோவப்படுற மாதிரி இங்க யார்கிட்டயும் கோவப்படக்கூடாது. அப்படி கோவப்பட்ட பாதிக்கப்படுறது உன் வாழ்க்கை தான். புரிஞ்சுக்கோ, சரியா? சரிம்மா, நான் இனிமே பார்த்து நடந்துக்கிறேன். சரி, நீ எதுவும் பேசிக்க வேணாம். இந்தா இத புடி. சரி, நான் கிளம்புறேன். மாப்பிள்ளைய கேட்டதா சொல்றியா? என்னம்மா இவ்ளோ சீக்கிரம் கிளம்புற? நான் உன்னை இங்க இருக்கிறதுக்கு தானே கூப்பிட்டேன். இருக்கலான்னு தான் வந்தேன். ஆனா நிலைமை சரியில்லை. நான் கிளம்புறேன். மா, கொஞ்ச நேரம் இரும்மா. இந்த பாரு, உனக்கு சொன்னா புரியாது. நான் கிளம்புறேன், சரியா?